ஹாய் பார்ட்னர். மாற்றம் ஒன்றே மாறாதது. என்ன படிச்ச பையன் ஒரு பையன் 10th வரைக்கும் ஆவரேஜா இருந்தான். பிகாம் முடிச்சான், எம்காம் முடிச்சான். முடிச்ச உடனே ஒரு பேங்க்ல பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டான். என்னடா பண்ண 11th 12th படிக்கும் போதே படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். காலேஜுக்கு போன உடனே குவாலிஃபிகேஷனை விட ஸ்கில் முக்கியம். ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ண, அதுல இருந்து அப்படியே அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் ஆகி பிரான்ச் மேனேஜரா வந்துட்டேன் அப்படின்னா. அப்ப அதைத்தான் சொல்றான், யாருக்கு என்ன குணம், யாருக்கு என்ன பலம் கண்டதில்லை எவருமே. உனக்குள்ள சக்தி இருக்கு, உசிப்பிட வழிபாரு. அப்ப ஸ்கூல் லெவல்ல ஆவரேஜா இருந்தாலும் காலேஜ்ல போய் முடிச்சு பார்த்துட்டீங்கன்னா சூப்பரா வந்துடலாம். அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்ப நாங்க படிக்கிற காலத்துல டீச்சர்ஸ் நடத்துறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். புக்கு நோட்டு அதை வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு டீச்சர்ஸ் நடத்துறத விட எவ்வளவோ டிவைசஸ் இருக்கு, எவ்வளவோ டெவலப் பண்றதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்குது. அப்ப அதுக்குள்ள போக போக எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்ணி ஃபர்தரா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்ல, ஸ்கில்லையும் டெவலப் பண்றதுக்கு பல வழிகள்ல உதவியா இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க எவ்வளவு டெவலப் பண்ணுமோ டெவலப் பண்ணலாம். அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. சேஞ்ச் அலோன் நாட் சேஞ்ச். இப்ப நம்ம பிசினஸ்ல எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு. பெட்டி கடையில ஆரம்பிச்சு இப்ப பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் மாற்றம் வந்துருச்சு. அதுக்கு ஈடு கொடுத்து நம்ம போகணும். அப்ப நம்ம பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல நம்ம 2 பேரும் மட்டும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். புதுசா ஒருத்தரை அட்மிட் பண்ணோம். இப்ப நமக்குள்ள எந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சேஞ்ச் பண்ண போறோம். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும்போது ஒருத்தர் லூஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் கெயின் பண்ணுவாரு. இருந்தாலும் வித்தவுட் அஃபெக்டிங் த புக் வேல்யூ. அப்ப மாற்றம் இருக்கணும், ஆனா புக் வேல்யூ மாறக்கூடாது. அது எப்படி சார்? அதுதான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போறது. அப்ப இது எல்லாமே அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல நீ தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா இதுல குழப்பமே இருக்காது. சிம்பிளா ஒரு 4 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கவுண்டன்சியுடைய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே.